இரண்டு அணிகளுமே இணைஞ்சிருச்சு நேத்து, மகிழ்ச்சியானதுன்னு சொன்னாங்க எல்லாருமே அதிமுக. இப்ப நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம் அப்படிதான் சார். இன்னைக்கு அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க, சனிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில பெரும்பாலும் நான் பார்க்கல, அந்த பேட்டியை பார்க்கல. நான் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியருங்க. இல்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டாலும் ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நிறைய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது உண்மை. கருத்துக்கள் அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். நிறைய வந்தது சொல்ல வேண்டிய தருணத்தில் உங்களுக்கு சொல்றேன். நானும் இங்கே தான் இருக்கேன், புதுக்கோட்டையில். நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. நம்ம எப்போ வேணாலும் சந்திச்சுக்கலாம். சொல்லி ஒரு பரவாயில்ல கருத்து இருக்கு. இப்போ வந்து கட்சி தலைமையில், அதாவது எடப்பாடி தரப்புல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? எதுவும் பேசுறாங்களா சார்? இந்த மாதிரி அதாவது டிவில எல்லாம் ஒரு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல். இல்லை நீ ரொம்ப பாவம் மனோ, நல்ல நண்பர், பதட்டமாக வேண்டாம், பொறுமையாக இருக்கு, பொறுமையாக. இல்லை அதுதான் மக்கள் என்ன சொல்கிறேன். இப்போ காலையில் நான் வந்து ஒரு 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்னால் வெளியில் நகர முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம். பல்வேறு கருத்துக்களை எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. தாய்மார்கள் சொல்கிறாங்க, ஒரு பல கருத்துக்களை சொல்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம எங்களுடைய கட்சி ஒன்றியச்சிலர் சொன்னாங்க, வேகமாக சொல்கிறாங்க, ஆதங்கமாக சொல்கிறாங்க. ரொம்ப நீங்கள் தம்பி நம்ம மனோ வேகமாக கேட்குறல, அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் வருது. நான் எல்லாரையும் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, ரைட் அப்படின்னு எல்லா கருத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கேன். ஸோ கருத்து கேட்கின்ற நிகழ்வு தொடர்கிறது. அதனால கருத்துக்கள் பல்வேறு யூகங்கள் வந்து தமிழக அரசியல்ல புரண்டோடிக்கிறதுக்கு அதுல ஒரு உறுதியான ஒரு பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஓட்டுமே, என்ன இருக்கு. நன்றி. அதிமுக தலைமையில தகவல் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசுறாங்களா சார்? யாரு நீங்க தானே சொல்றீங்க, நான் தான் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். வெரி கிளியர், ரொம்ப நிதானமா கிளியரா இருக்கீங்க. முதல்ச்சி அரசியலாலே நீங்க சொல்லிட்டீங்க, மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படும், மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? எந்த முடிவும் என் மக்கள், விராலிமலை தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த தெய்வங்கள் என்ன நினைக்கிறார்களோ, என் வாக்களை பெறுவதற்காக எனக்காக எந்த அளவிற்கு என்னுடைய கட்சி நிர்வாகிகள், எங்கள் நண்பர்கள் எல்லாரும் உழைத்தார்களோ, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒட்டி என்னுடைய கருத்து. கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். என்ன கருத்து? காலையில இருந்து அதிகமாக கருத்து என்ன சார் வந்திருக்கு? பேசியிருக்கிறேன். இன்னைக்கு மாலையும் சந்திக்கிறேன், நாளைக்கு காலையும் சந்திக்கிறேன். அவசரப்படாம என்னுடைய கருத்துக்கள் மாற்றம் இருக்குமா? ஏன் இந்த அவசரம்? நன்றி.